ஜாம்பி அபாகலிப்ஸ். உலகமே சிதறிப்போன அந்த நாள். எல்லா பக்கமும் ஜாம்பி கூட்டம். உயிரோடு தப்பிக்க கிடைச்ச கடைசி ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் கிளம்ப ரெடி. ஆனா அந்த நேரத்துல என் கேர்ள் ஃப்ரெண்ட் லின் ஷாவ்யூ என்ன பண்ணா தெரியுமா? இன்னும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் லியூ யானி இன்னும் வரல, அவனையும் கூட்டிட்டு போலான்னு பிடிவாதம் பிடிச்சா. எல்லாரும் பதறி, இது லாஸ்ட் இவாக்குவேஷன், இப்போ கிளம்பலனா நாம எல்லாரும் செத்துருவோம்னு கத்தினாங்க. ஆனா அவ கேட்கவே இல்ல. எனக்கு நல்லாவே தெரியும், இன்னும் கொஞ்ச நேரம் டிலே ஆயிடுச்சுன்னா ஹெலிகாப்டர் கூட போயிடும், நாம எல்லாரும் ஜாம்பிக்கு இரையாயிடுவோம். அதனால வேற வழியே இல்லாம அவளை நாக் அவுட் பண்ணிட்டேன். தூக்கிக்கிட்டு ஹெலிகாப்டருக்குள்ள ஏத்திட்டேன். ஆனா அவ இவ்வளவு உயிரா நினைச்ச சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் லியூ யானி, அவன் மட்டும் அந்த ஜாம்பி கூட்டத்துல மாட்டிக்கிட்டு உயிரோட வெளியே வரவே முடியல. அவ அங்கேயே செத்துட்டான். நாங்க மட்டும் சேஃப் ஜோனுக்கு தப்பிச்சு போயிட்டோம். அதுக்கப்புறம் சில வருஷம் நானும் லின் ஷியாவியும் சேஃப் ஜோன்ல அமைதியா வாழ்ந்தோம். நான் மனிதர்களோட ஆர்மியை லீட் பண்ணி ஜாம்பிகளுக்கு எதிரா பெரிய கவுண்டர் அட்டாக் நடத்த போற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். எல்லாமே சரியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா என் வாழ்க்கையே தலைகீழா மாறப்போறதுன்னு எனக்கே தெரியல. அந்த பெரிய மிஷனுக்கு முன்னாடி என் கேர்ள் ஃப்ரெண்ட் லின் ஷியாவ் எனக்கு குடிக்கிற தண்ணிலேயே அனஸ்டீசியா கலந்துட்டா. எனக்கு எதுவும் தெரியாம அந்த தண்ணீரை குடிச்சேன். கொஞ்ச நேரத்துல உடம்பே சோர்ந்து கை காலெல்லாம் வேலை செய்யாம போச்சு. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவ என்னை தூக்கிக்கிட்டு நேரா ஜாம்பி கூட்டத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டா. அடுத்த நொடியே 100, 1000 ஜாம்பிகைகள் என் மேல பாய்ஞ்சு உயிரோடவே என் உடம்ப கிழிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த வலி வார்த்தையால சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நொடியும் செத்துடணும்னு தோணுச்சு. ஆனா சாவு கூட உடனே வரல. நான் வேதனையில கத்திட்டு இருக்கும்போது லின் ஷியாவோய் மட்டும் சுவர் மேல நின்னு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அவ முகத்துல கொஞ்சம் கூட இரக்கம் இல்ல. அன்னைக்கு நீ செல்ஃபிஷா நடந்துக்கலன்னா லியூ யானிக்கும் உயிர் பிழைக்க ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். அவ அனுபவிச்ச வலியையே நீயும் அனுபவிக்கணும். உன் உயிரை கொடுத்து அவனுக்கு நீ பதில் சொல்லணும் இன்னு குளிர்ச்சியா சொன்னா. அந்த வார்த்தை கேட்ட நொடியே என் மனசு முழுக்க நொறுங்கிடுச்சு. நான் காப்பாத்த நினைச்சவளே என்னை இப்படி துரோகம் பண்ணுவான்னு கனவுல கூட நினைக்கல. ஜாம்பிகள் என் உடம்ப கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என் கண் மெதுவா மூட ஆரம்பிச்சுது. இன்னொரு வாய்ப்பு மட்டும் கிடைச்சா இந்த தடவை யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே என் உயிர் பிரிஞ்சிச்சு. ஆனா கண் திறந்த உடனே நான் ஷாக் ஆயிட்டேன். நான் மறுபடியும் உயிரோடு இருந்தேன். அதுவும் எல்லாமே ஆரம்பமான அந்த நாளுக்கே திரும்பி வந்திருந்தேன். அதே இடம், அதே ரெஸ்கியூ பாயிண்ட், அதே ஹெலிகாப்டர், அதே லின் ஷியாவ்யூ. அவ மறுபடியும் அதே மாதிரி, லியூ யானி இன்னும் வரல, இன்னும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு நின்னா. அந்த நொடியே எனக்கு எல்லா ஞாபகம் வந்துருச்சு. கடந்த ஜென்மத்துல நான் எடுத்த முடிவு, அவ செய்த துரோகம், ஜாம்பிகள் கிட்ட நான் அனுபவிச்ச அந்த நரக வேதனை எல்லாமே என் கண் முன்னாடி ஓடுச்சு. நான் உள்ளுக்குள்ள சிரிச்சேன். சரி, இந்த தடவை கதையே வேற. நீ அவனோடு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறியா? அப்படின்னா சேர்ந்து சாவும். இந்த தடவை உன்னை காப்பாத்த நான் வரமாட்டேன். அதே நேரம் ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாரும் பதறி, கேப்டன் சீக்கிரம் வாங்க, இது லாஸ்ட் எவாக்குவேஷன், இன்னும் டிலே பண்ணா நாம எல்லாரும் இங்கதான் சாகணும்னு கத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா லின் ஷியாவ்யூ ஒரு இன்ச் கூட நகரல. லியூ யானி வர்ற வரைக்கும் யாரும் ஹெலிகாப்டர்ல ஏறக்கூடாதுன்னு வழியையே மறிச்சு நின்னா. ஸ்குவாட் மெம்பர்ஸ்க்கு கோபம் உச்சிக்கே போச்சு. ஒருத்தனுக்காக எல்லாரோட உயிரையும் ரிஸ்க் பண்ண சொல்றியான்னு கேட்க அவ முகம் கூட மாறல. அதுக்குள்ள ஒரு டீம் மெம்பர் பொறுமை இழந்து அவளை விலக்கி தள்ள போனா. ஆனா அடுத்த செகண்ட்லேயே டாங், லின் ஷியாவோ நேரா துப்பாக்கிய மேல தூக்கி சுட்டா. புல்லட் எல்லாரோட தலைக்கு மேல விசில் அடிச்சுக்கிட்டு போச்சு. ஒரே நிமிஷத்துல அங்க இருந்த எல்லாரும் அமைதியா நின்னுட்டாங்க. உனக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சான்னு எல்லாரும் அதிர்ச்சியோட கத்தினாங்க. ஆனா லின் ஷியாவோய் கொஞ்சம் கூட பயப்படல. நீங்க தான் செல்ஃபிஷ், கோழைங்க. ஒரு டீம் மேட்டாய் விட்டுட்டு நீங்க மட்டும் உயிர் பிழைக்க நினைக்கிறீங்க. லியூ யானி வர வரைக்கும் யாரும் இந்த ஹெலிகாப்டர்ல ஏற மாட்டீங்கன்னு கோபமா கத்தினா. அவ பேசுறத கேட்ட ஸ்குவாட் மெம்பர்ஸ்க்கு கோபம் இன்னும் அதிகமாச்சு. எல்லாரும் என் முகத்தையே பார்த்தாங்க. டெப்யூட்டி கேப்டன் பதட்டமா வந்து, கேப்டன், மிலிட்டரி ஹெலிகாப்டர் டோர் க்ளோஸ் பண்ண போறாங்க, இன்னும் டிலே ஆச்சுன்னா நம்ம எல்லாரும் இங்க மாட்டிக்குவோம் இன்னு சொன்னார். நான் மட்டும் அமைதியா ஒரு சிரிப்பு சிரிச்சேன். அமைதியா இருங்க இன்னு எல்லாரையும் காம் பண்ணேன். அதுக்கப்புறம் மெதுவா லின் ஷியாவோய் கிட்ட நடந்து போனேன். அவ தோள் மேல கை போட்டேன். அங்க இருந்த எல்லாரும் இவனும் மறுபடியும் அவளுக்குத்தான் சப்போர்ட் பண்ண போறானான்னு நினைச்சாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே,
ஷியாவு சொல்றது சரிதான். நம்ம டீம்ல யாரையும் விட்டுட்டு போகக்கூடாது. லியூ எண்ணி வராம நம்ம கிளம்பக்கூடாது இன்னு சொன்னேன். அதை கேட்டதும் எல்லாரும் ஷாக் ஆக்கிட்டாங்க. கேப்டன், நீங்க என்ன பேசுறீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட்காக இவ்வளவு ஃபேவரட்டிசமா இன்னு ஒருத்தன் கேட்டான். லின் ஷியாவோய் மட்டும் ரொம்ப சந்தோஷமாயிட்டா. மறுபடியும் துப்பாக்கிய மேல தூக்கி, கேப்டனை சொல்லிட்டாரு, எண்ணி வந்த பிறகுதான் எல்லாரும் கிளம்புவோம். இப்போ யாராவது இன்னும் பேசணும்னு நினைக்கிறீங்களான்னு திமிரா கேட்டா. அவளுக்கு தெரியாத ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. இந்த தடவை நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. அவளோட முடிவை அவளே அனுபவிக்க வைக்க ஒரு டிராப்பை அமைக்க ஆரம்பிச்சிருந்த. லீன் ஷியாவு என் தோள்ல சாய்ஞ்சு மெதுவா சிரிச்சா. குவின்ச்வான், நீ மட்டும்தான் வேற மாதிரி. எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் இன்னு சொன்னா. நான் மட்டும் உள்ளுக்குள்ள சிரிச்சேன். அவ தலையை லேசா தட்டிட்டு, எனி என் உயிர் நண்பன், அவனை நான் எப்படி விட்டுட்டு போவேன் என்று சொன்னேன். ஆனா லீன் ஷியாவுக்கு ஒரு உண்மை தெரியவே தெரியாது. உண்மையிலேயே எனக்கு இந்த ரெஸ்கியூ ஹெலிகாப்டர்ல ஏறணும் என்ற அவசியமே இல்லை. நான் ஒரு வைராலஜி எக்ஸ்பர்ட். நான் ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணினா மிலிட்ரி நேரா ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட் அனுப்பி என்னை சேஃப் ஜோனுக்கு கூட்டிட்டு போயிருக்கோம். அது மட்டும் இல்ல, என் டீம்ல லீன் ஷியாவு, லியூ யானியை தவிர மத்தவங்க எல்லாரும் தங்களோட ஃபீல்டுல டாப் டேலண்ட்ஸ். கடந்த ஜென்மத்துல இந்த 2 பேரையும் காப்பாத்தணும்னு நினைச்சதால தான் அவங்களோட சேர்ந்து இந்த ஹெலிகாப்டர்ல ஏறினேன். இல்லனா மனானும் என் டீம்மேட்ஸ்மும் பிரைவேட் ஏர்கிராஃப்ட்ல ரொம்ப சேஃபா கேம்ப்க்கு போயிருப்போம். ஆனா இந்த ஜென்மத்துல அவங்க எடுத்த முடிவுக்கான விலைய அவங்களே கொடுக்கணும். அதுவும் ரொம்ப கொடூரமா. லீன் ஷியாவோய்க்கு தன்னம்பிக்கை ஏறி உச்சிக்கே போயிருந்தது. யாரும் அவளை எதிர்த்து பேச தைரியம் இல்லாம அமைதியா நின்னாங்க. நேரம் 1 நிமிஷம், இன்னொரு நிமிஷம் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த நேரத்துல தூரத்துல இருந்து கருப்பு அலை மாதிரி ஒரு பெரிய ஜாம்பி ஹார்ட் நம்ம பக்கம் நகர ஆரம்பிச்சது. அதை பார்த்ததும் எல்லாரோட முகமும் வெளிரி போச்சு. அப்போதான் மூச்சு வாங்க கூட முடியாம ஓடிக்கிட்டு லியூ யனி அங்கே வந்தான். ஷியாவு, எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் என்று சந்தோஷமா சிரிச்சான். அவன் நகரத்தோட மறுபக்கத்துல இருந்து இவ்வளவு தூரம் ஓடி வந்ததே ஒரு அதிசயம். அவனை பார்த்ததும் லின் ஷியாவோய் நிம்மதியா மூச்சு விட்டா. ஆனா அடுத்த நொடியே பூம், தூரத்துல இருந்து ஒரு பயங்கர வெடிச்சத்தம் கேட்டுச்சு. நகரத்தோட கடைசி டிஃபென்ஸ் லைன் ஜோம்பி ஹார்டால முழுசா உடைஞ்சு போச்சு. அதே நேரத்துல கடைசி ரெஸ்கியூ ஹெலிகாப்டரும் ஹேட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள இருந்த சர்வைவர்ஸை கூட்டிக்கிட்டு பறந்துச்சு. அதை பார்த்த எல்லாருக்கும் ரத்தமே கொதிச்சது. லீன் ஷியாவு, உனக்கு பைத்தியமா? உன்னாலதான் நம்ம லாஸ்ட் சான்ஸையும் போச்சு இன்னு கோபத்துல கத்த ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்த எல்லாரும் லியூ யானிய பார்த்து கோபத்துல திட்ட ஆரம்பிச்சாங்க. டேய், எவக்யூவேஷனுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் என்ன வேலை பார்க்க போனே? ஒரு கிட்டாருக்காக இவ்ளோ பேரோட உயிரை ரிஸ்க் பண்ணிட்டியே. அதுல யாருக்கிட்ட வாசிக்க போற? நரகத்துல இருக்கிற பேய்களுக்கானு ஒருத்தன் கத்தினா. ஒரே நிமிஷத்துல அந்த இடமே சண்டை மாதிரி மாறிடுச்சு. லியூ யானி பயத்துல முகமே வெளிரி போச்சு. சாரி, இந்த கிட்டார் எனக்கு ரொம்ப ப்ரெஷஸ். இதனால எல்லாரோட எவக்யூவேஷன் டிலே ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு திணறிக்கிட்டே சொன்னா. அது சொல்லிக்கிட்டே தன்னோட கியாடரை கட்டி பிடிச்சிக்கிட்டு லின் ஷியாவுயுவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா. அதை பார்த்ததும் டீம் மெம்பர்ஸ்க்கு அவன் மேல இருந்த கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஆனா அடுத்த நிமிஷமே அவங்க பார்வை எல்லாம் ஏன் மேல திரும்பிச்சு. கேப்டன், எத்தனை தடவை நீங்க தான் எங்களை ஜாம்பி ஹார்ட்ல இருந்து காப்பாத்திருக்கீங்க. அதனாலதான் நாங்க உங்களை நம்பி கேப்டனா தேர்ந்தெடுத்தோம். ஆனா இந்த தடவை மட்டும் ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்தீங்கன்னு வருத்தமா கேட்டாங்க. அவங்க பேசுறத கேட்டதும் நான் அமைதியா ஒரு பெருமூச்சு விட்டேன். இந்த தடவை தப்பு என்னோடதுதான். எமோஷனுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சும் நான் தவறு பண்ணிட்டேன்னு நேரா ஒத்துக்கிட்டேன். அங்க இருந்த எல்லாரும் அமைதியா என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் உடனே, ஆனா இப்போ இத பத்தி பேசிட்டு இருந்தா எந்த பயனும் இல்ல. கவலைப்படாதீங்க, இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு டெம்பரரி ஷெல்டர் இருக்கு. முதல்ல அங்க போய் சேஃபா ஸ்டே பண்ணலாம். அதுக்கப்புறம் அடுத்த பிளானை யோசிப்போம்னு சொன்னேன். அதை கேட்டதும் சில பேருக்கு கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு. ஆனா லின் ஷியாவோய் மட்டும் லியூ யானியோட கையை பிடிச்சுக்கிட்டு திமிரா சிரிச்சா. பாத்தீங்களா, இவங்கெல்லாம் கோழைங்க. சின்சியான் இருக்கார்ல, இவர்தான் இதுக்கு முன்னாடி 3 பெரிய ஜாம்பி ஹார்ட்ல இருந்தும் நம்ம எல்லாரையும் உயிரோட காப்பாத்தினார். ஒரு ஈவக்யூவேஷன் மிஸ் ஆயிட்டா என்ன, அடுத்த தடவை போயிடலாம்னு ரொம்ப சாதாரணமா சொன்னா. அவ சொன்ன அந்த ஒரு வார்த்தை டீம் மெம்பர்ஸ்க்கு இருந்த கோபத்தை இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்துச்சு. ஆனா இப்போ யாராலும் சண்டை போட முடியாதுன்னு இல்லை. ஏன்னா
தூரத்துல இருந்த ஜாம்பி ஹார்ட் வேகமா நம்ம பக்கத்துக்கு நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல யாருக்கும் லின் ஷியாவோய் கிட்ட சண்டை போடுற மூடே இல்ல. அவளை கண்டுக்காம நாங்க எல்லாரும் வேகமா அந்த டெம்பரரி ஷெல்டரை நோக்கி போனோம். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு வழியா ஷெல்டருக்குள்ள நுழைஞ்சோம். பெரிய பிளாஸ்ட் ப்ரூஃப் டோர் மெதுவா மூட ஆரம்பிச்சது. டம் கதவு முழுசா மூடின உடனே வெளியில இருந்த ஜாம்பிங்களோட கர்ஜனை சத்தம் முழுசா அரைஞ்சு போச்சு. அந்த நொடியில தான் எல்லாரும் ஒரு பெரிய நிம்மதி மூச்சு விட்டாங்க. அப்பாடா, உயிரோட தப்பிச்சோம் இன்னு சொல்லிக்கிட்டே பல பேர் சோர்வுல அப்படியே தரையில உட்கார்ந்துட்டாங்க. ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு ஒரு டீம் மெம்பர் போனை பார்த்துட்டு பதறி கத்தினான், கேப்டன், பெரிய பிரச்சனை! எல்லாரும் அவனை திரும்பி பார்த்தோம். இப்போதான் மிலிட்டரி மெசேஜ் வந்திருக்கு. இன்னைக்கு கிளம்பின ஹெலிகாப்டர் தான் இந்த ஏரியாவோட கடைசி எவாக்குவேஷன். இதுக்கப்புறம் மிலிட்டரி இந்த சிட்டியை முழுசா அபேண்டன் பண்ண போறாங்க. அந்த ஒரு செய்தி அங்க இருந்த எல்லாரோட முகத்தையும் வெளிர வச்சிடுச்சு. அப்படின்னா இனி நம்மள காப்பாத்த யாருமே வரமாட்டாங்களா? நாம இந்த நகரத்திலேயே சிக்கிக்கிட்டோமான்னு எல்லாரோட குரலும் நடுங்க ஆரம்பிச்சது. அவங்க முகத்துல இருந்த பயம் தெளிவா தெரிஞ்சது. ஆனா லீன் ஷியாவோய் மட்டும் எதுவுமே ஆகாத மாதிரி உதட்ட சுழிச்சா. ச்சே, இதுக்கெல்லாம் இவ்வளவு பயப்படுறீங்களே. இந்த ஷெல்டர்ல 3 மாசத்துக்கு போதுமான ஃபுட், வாட்டர் எல்லாமே இருக்கு. மிலிட்ரி வரலனா என்ன, நாமளே வெளியே போயிடலாம்னு ரொம்ப சாதாரணமா சொன்னா. அவ பேசிட்டு இருக்கும்போதே நான் ஷெல்டர்ல இருந்த மிலிட்ரி கம்யூனிகேஷன் எக்விப்மெண்ட்டை ஆன் பண்ணேன். பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நேரா மிலிட்ரி ஹெட்குவார்ட்டர்ஸை கான்டாக்ட் பண்ணினேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு திரும்பி டீமை பார்த்து சிரிச்சேன். யாரும் ஃபேனிக் ஆகாதீங்க, நான் மிலிட்ரி லீடர்ஷிப் கிட்ட பேசிட்டேன். அவங்க 3 நாளுக்குள்ள ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அனுப்பி நம்மள ரெஸ்கியூ பண்ணறதுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் எல்லாரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்பையும் மைண்டையும் ரெடி பண்ணிக்கோங்க. நான் சொன்னதும் அங்க இருந்த எல்லாரும் ஒரே நேரத்துல நிம்மதி மூச்சு விட்டாங்க. உயிரே திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. நான் அந்த நியூஸ் சொன்ன உடனே லின் ஷியாவோய்க்கும் ஒரே சந்தோஷம். அவ உடனே லியூ யானியோட கையை பிடிச்சுக்கிட்டு, யானி பாத்தியா, இன்னும் 3 நாள்ல நம்ம சேஃப் ஜோனுக்கு போயிடுவோம்னு சந்தோஷத்துல சொன்னா. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதை பார்த்த டீம் மெம்பர்ஸ்க்கு மட்டும் முகமே சுருங்கிடுச்சு. டிப்யூட்டி கேப்டன் மெதுவா என்ன ஒரு ஓரமா கூட்டிட்டு போனார். யாருக்கும் கேட்காத மாதிரி மெதுவா கேட்டார், கேப்டன், மிலிட்ரி கிட்ட நீங்க கேட்ட ரெஸ்கியூ ஸ்லாட்ஸ் எல்லாருக்கும் போதுமா? நான் அமைதியா தலையசைச்சேன். இல்ல, நான் கேட்டது மொத்தம் 7 சீட்ஸ் மட்டும். அவர் ஒரு நிமிஷம் குழப்பமா என்ன பார்த்தார். அடுத்த செகண்ட்லயே என் அர்த்தம் அவருக்கு புரிஞ்சிடுச்சு. மெதுவா குரலை குறைச்சு, அப்படின்னா நம்ம 8 பேர்ல ஒருத்தருக்கு ஹெலிகாப்டர்ல ஏற சான்ஸ் கிடைக்காதான்னு கேட்டார். நான் எதுவும் சொல்லாம தூரத்துல லியூ யானிக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்த லின் ஷியாவோவை பார்த்தேன். என் உதட்டுல லேசா ஒரு சிரிப்பு வந்துச்சு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கான சீட் கன்ஃபார்ம். ஆனா அந்த எக்ஸ்ட்ரா சீட் யாருக்கு கிடைக்கும்னு அது ஒருத்தருடைய முடிவை பொறுத்ததுன்னு மட்டும் சொன்னேன். நான் அப்படி சொன்னதும் டிபியூட்டி கேப்டன் என்னை பார்த்து லேசா சிரிச்சார். என்ன சொல்ல வரேன்னு அவருக்கு முழுசா புரிஞ்சிடுச்சு. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து எதுவும் பேசாம அங்கிருந்து நடந்துட்டோம். இந்த எல்லாத்தையும் லின் ஷியாவோய்க்கு சுத்தமா தெரியாது. அவ இன்னும் லியூ யானியோட நெற்றியில இருந்த வியர்வையை தொடச்சுக்கிட்டு, என்னி கவலைப்படாத, எப்படியாவது உன்னை சேஃப் ஜோனுக்கு கூட்டிட்டு போயிடுவேன்னு அன்பா பேசிட்டு இருந்தா. அந்த சீனை பார்த்த எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு சிரிப்பு வந்துச்சு. இன்னும் 3 நாள் தான், அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் வரும். அந்த நேரத்துல உன்னால ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் லின் ஷியாவோய். அப்போ நீ உண்மையில யாரை தேர்வு பண்ண போறேன்னு நானும் பார்க்கணும். அந்த எண்ணமே எனக்கு ஒருவித எதிர்பார்ப்பை கொடுத்துச்சு. அடுத்த சில நாட்கள் ஷெல்டர்ல ஃபுட், வாட்டர் எல்லாமே நிறைய இருந்ததால லின் ஷியாவோ முழுசா டென்ஷனை விட்டுட்டா. லியூ யானியையும் கூட்டிக்கிட்டு இஷ்டத்துக்கு லக்ஸரியா வாழ ஆரம்பிச்சாங்க. குடிக்கணும் சுத்தமான வாட்டரை துணி துவைக்க பயன்படுத்துறாங்க. எமர்ஜென்சிக்காக வச்சிருந்த ஆன்டிபயோட்டிக்ஸை வைட்டமின் மாதிரி தினமும் சாப்பிடுறாங்க. அதுவும் போதாதுன்னு எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல இருந்த பேட்டரிஸை கூட கழட்டிட்டு மியூசிக் பிளேயரை ஆன் பண்ணி பாட்டு கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாம 3ஆவது நாள் மாலை அவர்களோட வாழ்க்கையை முழுசா மாற்றப் போற சம்பவம் ஷெல்டரை நெருங்கிக்கிட்டே இருந்தது. ரெஸ்கியூ டீம் வர இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல கான்ஃபரன்ஸ் ரூம்ல நானும் டீம் மெம்பர்ஸும் அடுத்த பிளான் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு படாங் கதவை தள்ளி திறந்துட்டு லின் ஷியாவோ பதட்டமா உள்ள ஓடி வந்தா. மூச்சு வாங்க கூட முடியாம, குஞ்ச்வான் சீக்கிரம் சிரமா எடுன்னு கத்துனா. நான் புரியாம அவளை பார்த்தேன். சிரமா எதுக்கு?
யாரையாவது ஜாம்பி கடிச்சிருச்சான்னு கேட்டேன். இல்ல, ஆனா என்னைக்கு ரொம்ப ஃபீவர். இப்போ 39 டிகிரிக்கு மேல இருக்கு. ஃபீவர் மெடிசின் கொடுத்தேன், ஆனா குறையவே இல்ல. நேரம் வீணாக்காத, சீக்கிரம் செரும குடு. அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு அவசரப்படுத்தினா. அதை கேட்ட நான் மெதுவா எழுந்து நின்னேன். என் முகமே குளிர்ந்துருச்சு. லின்ஷியாவோ, இந்த செரம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? இதை கண்டுபிடிக்க நான் 3 வருஷம் உழைச்சேன். ஜம்பி வைரஸ் பாடிக்குள்ள போன முதல் 5 நிமிஷத்துக்குள்ள இந்த செரம் போட்டா வைரஸ் பரவறத நிறுத்த முடியும். இது இன்னும் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு மனித குலத்தோட கடைசி நம்பிக்கையே இதுதான். அதுவும் என்னிடம் இப்போ இருக்கிறது ஒரே ஒரு டோஸ் மட்டும். நான் அவ்வளவு தெளிவா சொல்லியும் லின்ஷியாவோயோ கொஞ்சம் கூட யோசிக்கல. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா சீரம் எல்லா வைரஸையும் அழிக்கும்ல. இப்போ எண்ணி ரொம்ப கஷ்டப்படுறான். இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் செருமை எடு, இன்னும் கோபமா கத்தினா. அந்த ஒரு நிமிஷத்துல கான்ஃபரன்ஸ் ரூம் முழுசும் அமைதியா மாறிடுச்சு. யாருமே ஒரு வார்த்தை கூட பேசல. இத பார்த்த டெப்யூட்டி கேப்டனுக்கு பொறுமையே போயிடுச்சு. அவர் மேசைய ஓங்கி அடிச்சிட்டு எழுந்து நின்னார். லீன்ஷியாவோ, உனக்கு அறிவே இல்லையா? சாதாரண ஃபீவர்க்காக மனித குலத்தோட கடைசி ஹோப்பா இருக்கிற செருமை யூஸ் பண்ண சொல்றியா? இன்னும் கோபத்துல கேட்டார். ஆனா லின்ஷியாவோய் உடனே எதிர்த்து பேசினா. இதுல என்ன வேஸ்ட்? என்னைக்கு உடம்பே வீக். இந்த ஃபீவர் அதிகமா போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா சீரம் உயிரை காப்பாத்துறதுக்கு தானே. அப்போ இப்போ யூஸ் பண்றதுல என்ன தப்பு? இன்னும் ஒரு துளி கூட தயக்கம் இல்லாம பேசினா. நான் இன்னும் அமைதியா நின்னுட்டே இருந்தேன். அது அவளுக்கு இன்னும் கோபத்தை ஏத்திச்சு. அடுத்த நொடியே அவ இடுப்புல இருந்த கன்னை எடுத்தா. நேரா என் நெற்றிக்கே ஏம் பண்ணிட்டா. சீரமை குடு, என்ன ஃபோர்ஸ் பண்ணாத, இன்னும் குளிர்ந்த குரல்ல சொன்னா. அந்த நொடியே அங்க இருந்த எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. லீன்ஷியாவு, உனக்கு பைத்தியமான்னு ஒரு டீம்மேட் ஓடி வந்து அவளை தடுக்க போனான். ஆனா அவ உடனே கன்னை அவன் பக்கமும் திருப்பிட்டா. இன்னும் ஒரு செகண்ட் லேட்டா இருந்தா அவ சுட்டிருப்பா. அந்த காட்சிய பார்த்தனா ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு நின்னேன். ஒரு காலத்துல இந்த பொண்ணுக்காக நான் எத்தனை தடவை உயிரை பணைய வச்சிருக்கேன். எத்தனை தடவை ஜாம்பி கூட்டத்துக்குள்ள குதிச்சு அவளை காப்பாத்திருக்கேன். எத்தனை தடவை சாகுற நிலைமையில இருந்து திரும்பி வந்திருக்கேன். ஆனா இன்னிக்கு லியூ எனிக்காக அவ என்னோட உயிரையே மிரட்டுற அளவுக்கு வந்துட்டா. அவ கண்ல என்ன பத்தி அக்கறைன்னு ஒரு துளி கூட இல்ல. இறுதியில் டீம் மெம்பர்ஸ்க்கு வேற வழியே இல்ல. அந்த ஒரே ஒரு ப்ரிஷியஸ் சீரமை என்கிட்ட இருந்து எடுத்து கொடுத்தாங்க. லின்ஷியாவு அதை வாங்கிட்டு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம நேரா லியூ எனிக்கு இன்ஜெக்ஷன் போட்டா. சில நிமிஷங்கள்லயே அவனோட ஃபீவர் முழுசா குறைஞ்சு போச்சு. முகத்துல மீண்டும் நிறம் திரும்பி வந்துச்சு. அதை பார்த்தனா உள்ளுக்குள்ள கசப்பா சிரிச்சேன். மனித குலத்தோட கடைசி நம்பிக்கைய ஒரு சாதாரண ஃபீவர்க்காக வீணாக்கிட்டாங்க. ஃபீவர் குறைஞ்ச உடனே லியூ யானி வெக்கப்பட்ட மாதிரி நடிச்சா. சாரி, எல்லாமே என்னாலதான். இவ்வளவு ப்ரீஷியஸான சீரம் கூட எனக்காக யூஸ் பண்ணிட்டீங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் பாரமா தான் இருக்கேன் பரிதாபமா சொன்னா. அதை கேட்ட லின்ஷியாவோ உடனே அவனோட கைய பிடிச்சா. கண்ல கண்ணீர் வர மாதிரி. என்னி, இப்படிலாம் பேசாத. எனக்கு உன் உயிர் தான் எல்லாத்தையும் விட முக்கியம்னு ஆறுதல் சொன்னா. அதுக்கு லியூ எனியும் அவளை பார்த்து, ஷியாவு, நீ எனக்காக இவ்வளவு பண்ணிருக்க. இந்த ஜென்மம் முழுக்க என் உயிரை கொடுத்தாவது உன்னை நான் காப்பாத்துவேன் சத்தியம் பண்ணா. 2 பேரும் ஒருத்தரையொருத்தர் பார்த்து உருகி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த எனக்கு வயித்த புரட்டுற மாதிரி அருவருப்பா இருந்துச்சு. கடந்த ஜென்மத்துல லின்ஷியாவோ இவ காப்பாத்த நான் எத்தனை தடவை உயிரை பணையம் வச்சேன்னு எனக்கே ஞாபகம் இல்ல. ஆனா அதுக்கெல்லாம் அவ கொடுத்த பதில் என்ன? அது நீ செய்ய வேண்டிய கடமைதானே, அவ்வளவுதான். ஆனா லியூ யானி எந்த தியாகமும் இல்லாம வாயால ஒரு ப்ராமிஸ் சொன்னதுக்கே அவ கண் கலங்குற அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டுட்டா. எவ்வளவு பெரிய காமெடின்னு உள்ளுக்குள்ள சிரிச்சேன். அதே நேரம் ஷெல்டருக்கு வெளியே திடீர்னு ஹெலிகாப்டர் ப்ராப்ளர் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. ரெஸ்கியூ டீம் வந்துருச்சு. அந்த சத்தம் கேட்டதும் நாங்க எல்லாரும் உடனே எங்களோட பேக்ஸை எடுத்துக்கிட்டு ஷெல்டரை விட்டு வெளியே கிளம்ப தயாரானோம். நாங்க எல்லாரும் பேக்ஸை எடுத்துக்கிட்டு ஷெல்டர்ல இருந்து வெளியே வந்தோம். ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் ரெடியா நின்னுச்சு. அதை பார்த்ததும் லின் ஷியாவோயு ஒரே சந்தோஷத்துல லியூ யானியோட கையை பிடிச்சுக்கிட்டு நேரா ஹெலிகாப்டரை நோக்கி நடந்தா. ஆனா
ஒரு சோல்ஜர் அவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்தினார். ஒரு நிமிஷம், முதல்ல ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணணும்னு சொன்னார். என் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தரா பேர் செக் பண்ணிட்டு ஹெலிகாப்டருக்குள்ள ஏற ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருந்த லின் ஷியாவோட முகத்துல இருந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சது. அப்புறம் சோல்ஜர் லிஸ்டை திருப்பி பார்த்துட்டு சொன்னார், லின் ஷியாயூ, லியூ யானி, சாரி, உங்க 2 பேரோட பேரும் இந்த ரெஸ்கியூ லிஸ்ட்ல இல்ல. அந்த ஒரு வார்த்தை கேட்டதும் லின் ஷியாயூவோட முகமே வெளிரி போச்சு. அவ அதிர்ச்சியோட என்ன திரும்பி பார்த்தா. குவின்ஷியான், இது இது என்ன என்ன நடக்குதுன்னு நடுங்குற குரல்ல கேட்டா. நான் ஹெலிகாப்டர் டோர் கிட்ட நின்னுக்கிட்டு அவ கண்ண நேரா பார்த்தேன். என் முகத்துல எந்த உணர்ச்சியும் இல்ல. இந்த தடவை ரெஸ்கியூக்கு இருந்தது 6 அஃபிஷியல் சீட்ஸ் மட்டும். மிலிட்டரிக்கு ஸ்கில்ட் பீப்புள் தான் தேவை. அதனால நானும் நம்ம டீம்ல இருந்த இன்னும் 5 பேரும் லிஸ்ட்ல இருக்கோம். அந்த எக்ஸ்ட்ரா ஒரு சீட் மட்டும் நான் எவ்வளவோ ரெக்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம்தான் மிலிட்டரி அப்ரூவ் பண்ணுச்சு. அதனால இன்னைக்கு உங்க 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் ஹெலிகாப்டர்ல ஏற முடியும். நான் அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஹெலிகாப்டருக்குள்ள இருந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சிரிப்பா அடக்கிக்கிட்டு இருந்தாங்க. லின் ஷியாவோய் மட்டும் முழுசா அதிர்ச்சியில நின்னுட்டா. அங்க நிறைய ஆர்ம் சோல்ஜர்ஸ் இருந்ததால அவளால எதுவும் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் அமைதியா நின்ன அவ மெதுவா லியூ யானிய திரும்பி பார்த்தா. யானி, அவ இன்னும் ஏதோ சொல்ல வாய திறக்கிறதுக்குள்ள லியூ யானி நேரா சோல்ஜர்கிட்ட போயிட்டா. சார், என்ன மட்டும் கூட்டிட்டு போங்க. நான் ஒரு ஃபேமஸ் மியூசிக்கன். இந்த பொண்ணை விட நான் தான் ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பேன்னு வெட்கமே இல்லாம சொன்னா. அந்த ஒரு நொடியில லின் ஷியாவியூக்கு உலகமே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அவனையே நம்பி அவனுக்காக எல்லாரையும் எதிர்த்தவ, அவனுக்காக பிரசஸ் சீரமை கூட வேஸ்ட் பண்ணினவ அதே லியூ யானி இப்போ நான் மட்டும் உயிர் பிழைக்கணும்னு நேரா சொல்லிட்டான். அதை நம்பவே முடியாம லின் ஷியாவோவோட கண்ல கண்ணீர் நிரம்ப ஆரம்பிச்சுது. யானி, நீ அப்படிலாம் பேச மாட்டேன்னு சொன்னியேன்னு நடுங்குற குரல்ல கேட்டா. லின் ஷியாவோய் அப்படி கேட்டதும் லியூ யானி முகமே மாறிடுச்சு. அடுத்த நொடியே அவளை நேரா தள்ளி கீழே விழ வச்சா. டேய், உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? நான் எனக்கு ஃபீவருக்கு ஒன்னும் ஆகலன்னு அப்பவே சொன்னேன். நீதான் கேட்காம அந்த ப்ரீஷியஸ் செருமை வேஸ்ட் பண்ண. எதுவுமே தெரியாம ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கன்னு கோபத்துல கத்தினா. அவன் பேச பேச லின் ஷியாவோவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. எனி, எப்படி உன்னால இப்படி பேச முடிஞ்சதுன்னு உடைந்த குரல்ல கேட்டா. ஆனா லியூ என்னி இன்னும் நிறுத்தவே இல்ல. நேரா சோல்ஜரை பார்த்து, சார், இந்த யூஸ்லெஸ் பொண்ணை இங்கேயே விட்டுருங்க. சீட்டை எனக்கு கொடுங்க. நான் ஹெல்தியான ஆம்பளை. ஃபியூச்சர்ல என்னால தான் அதிகம் யூஸ் இருக்கும்னு நாக்கு மேல பல்ல போட்டு பேச ஆரம்பிச்சா. அந்த ஒரு நிமிஷத்துல லின் ஷியாவோய் முழுசா உடைஞ்சு போயிட்டா. அவ கத்துன கத்தல் அங்க இருந்த எல்லாரையும் ஒரு நிமிஷம் அமைதியா நிக்க வச்சுச்சு. லியூ என்னி, நீ ஒரு மிருகம். எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியேன்னு கத்திக்கிட்டே அவன் மேல பாய்ஞ்சா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் உயிரேன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதே 2 பேரு ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு உருண்டு புரண்டாங்க. அதிலும் வேடிக்கையான விஷயம் என்னன்னா, லியூ யானி ஒரு ஆம்பளை இருந்தும் லின் ஷியாவோ கிட்ட ஒரு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியல. நம்ம டீம்ல காம்பேட் ஸ்ட்ரென்த்ல கடைசி இடத்துல இருந்தவளே அவனை ஒரே பிடியில கீழே தள்ளிட்டா. அவன் மேல ஏறி உட்கார்ந்து மழை பெய்யுற மாதிரி குத்த ஆரம்பிச்சா. நாயே, உனக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணேன் தெரியுமா? எல்லாரையும் எதிர்த்தேன். ப்ரெஷியஸ் சீரமை கூட உனக்காக யூஸ் பண்ணேன். கடைசில என்னையே விட்டு ஓட பாக்குறியான்னு அழுதுகிட்டே அடிச்சா. லியூ யானியோ கீழே படுத்துக்கிட்டு கத்த ஆரம்பிச்சான். அதை பார்த்து நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு சிரிப்ப அடக்கவே முடியல. ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே லியூ யானி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன டயலாக இமிட்டேட் பண்ணா. ஷவ்யூ, இந்த ஜென்மம் முழுக்க என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாத்துவேன்னு கேலி பண்ணினா. அடுத்த நொடியே அங்க இருந்த எல்லாரும் சிரிச்சு குலுங்க ஆரம்பிச்சாங்க. அந்த சிரிப்பு லின் ஷியாவோயுக்கும் லியூ யானிக்கும் கிடைச்ச மிகப்பெரிய அவமானமா மாறிடுச்சு.